செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் 120 சவர நகையை கொள்ளையடித்து மூட்டை கட்டி தூக்கிச் சென்றவர்களை 24 மணி நேரத்தில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராபர்ட் இணைந்திருக்கிறார். ராபர்ட், விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பா லாவண்யா, கடந்த 31ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி அளவில் மர்ம நபர்கள் 2 பேர் சிங்கப்பெருமாள் கோயில் பாரதியார் ரிஷிஷ் என்பவர் தொழிலதிபர் அவருடைய வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டில் இருந்த 120 சவர நகை மற்றும் 6 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இது குறித்து மரமலை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் குற்றவாளிகள் மூட்டை கட்டி தூக்கி சென்ற அந்த காட்சி முதலாக காவல்துறையினர் கைப்பற்றினர். அந்த காட்சியை வைத்து மற்ற இடங்களில் அவர்களுடைய எங்கெங்கெல்லாம் கண்காணிப்பு கேமரா மூலமாக சோதனை செய்ததில் இதில் 2 கொள்ளையடித்தது தெரிய வந்தது. ஒரு செந்தில்குமார் என்றும் அவர் கடலூர் மாவட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் மற்றும் சதீஷ்குமார் ஆகிய 2 கொள்ளையடிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சென்ற போலீசார் அங்கு கொள்ளையர்கள் இல்லாத நிலையில் அவர்கள் வேறு எங்கேயாவது தங்கியிருக்கலாம் என்று மற்றும் வேற எங்கேயாவது பதுங்கி இருப்பதாக தகவல்களை சேகரிக்கிறது. இவர்கள் நங்கநல்லூர் பகுதியில் பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் அவர்களை நேற்று கைது செய்து கொண்டு அவர்களிடம் இருந்து புதைத்து வைக்கப்பட்டிருந்த 120 சவர நகை மற்றும் பணம் ஆகியவற்றை கைப்பற்றி தற்போது 2 மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களிடமிருந்து முழுமையாக அனைத்து நகைகளும் கைப்பற்றப்பட்டு உள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராபர்ட்.